இன்னைக்கு நம்ம கூட ஒரு சீரியல் ஆண்டர்பிரினர் சொல்லலாம். சிஇஓ ஆஃப் ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ், சிஇஓ ஆஃப் ஜஃபி ரோபோட்ஸ் அண்ட் சிஇஓ ஆஃப் ஜென்ஸ்டோர் ஆஸ் வெல். இந்த 3 கம்பெனிக்குமே அவர் தான் ஃபவுண்டர். அண்ட் மிஸ்டர் ஆஷிக் ரகுமான். தேங்க்ஸ் தவில், அழைத்ததற்கு நன்றி. ஓகே, எனக்கு சீரியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஓப்பனாக சொன்னால் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஒழுங்காக பண்ணாலே ரொம்ப கஷ்டம். நீங்கள் யார், அப்புறம் ஏன் இப்போ 3 கம்பெனி? நான் ரொம்ப ஜாலியான ஒரு ஆண்டர்பிரினர் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஆண்டர்பிரினர். சாரி டு இன்டரப்ட். நீங்கள் என்ன வேலைக்கே போனதில்லைன்னு நினைக்கிறேன். போனதே இல்லை. அந்த சம்பாதிக்கிறதுக்கு என்ன புதுசாக செய்யணுன்றது எனக்கு இந்த சைக்கிளுக்கு பிரேக் அடித்தா லைட் எறிகிறதுலேருந்து மீன் பிடிச்சி தெருவில் விற்று காசு வாங்குறதுலேருந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு ஸ்கூலிங் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கூல் படிச்சிருக்கேன், 8 ஸ்கூல் படிச்சிருக்கேன். ஸ்கூலில் எந்தெந்த ஸ்கூல்லாம் பிடிக்குமோ அந்த ஸ்கூல்லாம் போய் படித்தேன். முஸ்லீம் ஸ்கூல், ஹிந்து ஸ்கூல், கிறிஸ்டியன் ஸ்கூல், அந்த மாதிரி படித்தேன். ஸ்கூல் பேக்லாம் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து 4th ஸ்டாண்டர்டில் நானே சைக்கிள் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஸ்கூலில் உங்கள் ஸ்கூலில் என்ன சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்மன்ட்ட கேட்கவும், ஏதாவது நல்ல வேலை கிடச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60-70 கம்பெனி மேலே போவோம். எங்கேயும் வேலை கிடைக்கல. நம்ம அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா அந்த குரூப் டிஸ்கஷனில் லாங்குவேஜ் அதுலலாம் டக்குன்னு ஃபெயில் ஆகிடுச்சு. அது ஏன் ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ் ஏன் திருச்சியில் சென்னையிலே ஆரம்பிச்சிருக்கலாம்? நான் இருந்த ஊர் அத்திக்கடைன்னு சொன்னோம்ல, அங்கே வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடாக இருக்கும். குட்டி சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க அந்த ஊரை. பேசிக்காக வீடு பெருசாக இருக்கும், உள்ளே ஒரே ஒரு பாட்டிமா இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் காலையில் ஒரு சவுண்டு வரும். எங்கள் தெரியல ஆசிக்கே அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. எனக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுறான்னு சொல்லி எதாவது கேட்பாங்க. 100 ரூபா 200 கையில் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க டிப்ஸ் கொடுப்பாங்க. 50 ரூபா வச்சுக்கோ, 10 ரூபா வச்சுக்கோன்னு சொல்லி பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அப்போ அது பெரிய ஒரு ரெவன்யூ. பட் இருந்தாலும் எனக்கு அப்போ தோணுனது, இவ்வளோ பெரிய வீடு ஏன் அவங்க மட்டும் இருக்காங்க? கனவுகள் தொடங்கும் இடம், நிராகரிப்புகள், தோல்விகள், தனிமைகள் எல்லாமே ஒரு சாதனைக்கு பின்னணிதான். இங்கே கடும் உழைப்பும் ஓய்வின்மையும் கண்ணீர்களையும் கடந்து வந்தவர்கள் பேசுகிறார்கள். பணம் இல்லாமல் மனம் கொண்டு தொடங்கிய பயணம் உண்மையான உயிரூட்டும் கதைகளாக இங்கே கேளுங்கள். இது உங்கள் ஃப்ரிகேட் பாட்காஸ்ட் தமிழில். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சீரியல் ஆண்டர்பிரினர் சொல்லலாம். தமிழ் என்ன பேருன்னு சத்தியமாக எனக்கு தெரிலங்க. சாரி ஃபார் தட். மிஸ்டர் ஆஷிக் ரகுமான், ஒன் ஆஃப் மை ரோல் மாடல். ஏன்னா திருச்சியில் ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன அப்படின்றது திருச்சி மக்களுக்கு உணர்த்துனர்னே சொல்லலாம். அட்லீஸ்ட் 7 வருஷம் இருக்குமா, 8 வருஷம் ஆச்சா? 11 வருஷம் ஆச்சா? சாரி. ஸோ அப்போ நான் பேக்ரவுண்ட் செக் பண்ணல. சாரி. ஸோ happy to host Mr. Ashik Rahman, CEO of Propeller Technologies, CEO of Zaffi Robots and CEO of founder all இந்த 3 கம்பெனிக்குமே அவர் தான் ஃபவுண்டர் அண்ட் CEO of Zenstore as well. Happy to host Ashik. தேங்க்ஸ் தவில், அழைத்ததற்கு நன்றி. ஓகே, சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கிற, அதாவது எப்படி சொல்கிறேன், நிறையா சீரியல் ஆண்டர்பிரினர்ஸ் நான் பார்த்துருக்கேன். படிச்சிருக்கோம். எனக்கு சீரியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஓப்பனாக சொன்னால் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஒழுங்காக பண்ணாலே ரொம்ப கஷ்டம். எப்படி ஃபஸ்ட்டு ப்ரொப்பல்லர், அப்புறம் எப்படி ஜஃபி ரோபோட்ஸ், அப்புறம் ஜென்ஸ்டோர், இந்த 3 விஷயங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார், ஹூ இஸ் ஆஷிக், ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் ஏன் இப்போ 3 கம்பெனி? பேசிக்காக நான் ரொம்ப ஜாலியான ஒரு ஆண்டர்பிரினர் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஆண்டர்பிரினர், பேக் பெஞ்ச் ஆண்டர்பிரினர், ரைட். ஸோ ஸ்கூல் டேஸில் இருந்தே எனக்கு சாரி டு இன்டரப்ட், நீங்கள் என்ன வேலைக்கே போனதில்லைன்னு நினைக்கிறேன். போனதே இல்லை. ஓகே. ஸோ ஸ்கூல் டயத்துலேருந்தே எனக்கு சம்பாதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த சம்பாதிக்கிறதுக்கு என்ன புதுசாக செய்யணுன்றது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். இந்த சைக்கிளுக்கு பிரேக் அடித்தா லைட் எறிகிறதுல செட் பண்ணி கொடுத்து பசங்களுக்கு ஃபண்டு வாங்குறதுலேருந்து மீன் பிடிச்சி தெருவில் விற்று காசு வாங்குறதுலேருந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு ஜேர்னி லைஃப். ஸ்கூலிங் எங்கே?
ஸ்கூலிங் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கூல் படிச்சிருக்கேன், 8 ஸ்கூல் படிச்சிருக்கேன் 10வது வரைக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லை? இல்லை 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 இல்லை. நான் வந்து எப்படின்னா ஒரே ஊரில் தான், தான் திருச்சியில். நாங்கள் அத்திக்கடைன்னு ஒரு ஊர், அதுதான் வந்து எங்களோட, அது வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அது எங்கள் பாட்டிமா ஊர். அங்கே தான் நான் வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அப்பாவோட பேக்ரவுண்டு? அப்பா வந்து ஒரு அரபிக் ப்ரொஃபஸர். அண்ட் நம்ம பள்ளிவாசலில் தொழுகை வைப்பாங்க, இமாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான், அதான் வந்து அத்தாவோட ப்ரொஃபஷன். அன்னைக்கு நான் இதில் இஃப்தாரில் பார்த்தேன், அதே தான் ஒரு ப்ரொஃபஷனே. ஆமாம், ப்ரொஃபஷனே அத்தாவோடதே வந்து அது அஸ்ரத், பேசிக்காக வந்து அஸ்ரத்தோட பையன் நான். ஸோ அப்பாவுக்கு வந்து அப்பா வந்து வேறு ஊருக்கு வந்து ட்ராவலில் இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் வளர்ந்தது எல்லாமே வந்து பாட்டியோட வீட்டில், ஊரில் தான். அத்திக்கடை. ஓகே. ஸோ அது வந்து ஒரு முஸ்லீம் செட்டில்மெண்ட் ஏரியா அப்படின்னு? அது வந்து நீங்கள் இந்த டவுன் சவுத் பெல்ட், நீங்கள் வந்து அத்திக்கடை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், நாகூர், அந்த பெல்ட்டில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஊர் வந்து அத்திக்கடைன்றது. அது வந்து ஒரு முஸ்லீம்ஸோட பெல்ட் அந்த ஊர். ஸோ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து அங்கே தான். ஸோ ஸ்கூலிங்கை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச ஸ்கூல்லலாம் போய் வந்து படிப்பேன். எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் வந்து இப்போ எல்கேஜிலேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து புதுசாக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து, அந்த ஸ்கூலில் வந்து லஞ்ச் பேக்லாம் ஃப்ரீயாக கொடுப்பேன், சாக்ஸு, ஸ்கூல் பேக்லாம் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து 4th ஸ்டாண்டர்டில் நானே சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்கூலில், உங்கள் ஸ்கூலில் என்ன சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்மன்ட்ட கேட்கவும், என்னை அப்படியே சைக்கிளோட வேனில் அள்ளி தூக்கி போட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து அட்மிஷன் போட்டு போனாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இந்த ஸ்கூலில் வந்து அந்த ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் எப்போவுமே. ஏன்னா மொத்தத்துக்கே என் கிளாஸில் 3 பேர் தான் 5th ஸ்டாண்டர்டில். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் பெரிய ஸ்கூலில் படிக்கணும், வெளியூரில் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு மன்னார்குடியில் ஃபின்லே ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் போய் நான் படித்தேன். அங்கே ஒரு 2 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் மீடியமில் படிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் வந்து படித்தேன். 11th 12th என்ன சேர்க்கறதுக்கு ஒருத்தர், அப்போ நாங்கள் திருச்சிக்கு வந்துட்டோம். 10th முடிச்சதுக்கப்புறம் திருச்சிக்கு வந்து அப்பாவோட பிஸ்னஸ் இங்கே செட் ஆகிடுச்சு. என்ன பிஸ்னஸ்? அப்பா வந்து தொழுகை வச்சுட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வந்து அப்ராட்ஸ்க்கு இந்த மேன் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரி அந்த இதெல்லாம் அப்படிதானே? ஆமா. ஓகே. முத்துப்பேட்டை. எக்ஸாக்ட்லி. பட்டணம். கரெக்ட். ஓகே. ஸோ அதனால நாங்கள் வந்து திருச்சிக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு சுச்சுவேஷன். அப்போது 10th முடிச்சோன்னு அப்பா திருச்சி எங்களை வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் தான் திருச்சிக்கு வந்தேன். நானும் அப்போ வந்து திருச்சியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருந்தேன். வந்து என்ன மொபைல் சர்வீஸ் கற்றுக்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. 10th லீவ்ல. ஓகே. அதுக்கப்புறமா நான் திருச்சிக்கு வந்தேன். திருச்சியில் வந்து 2008-09 இருக்குமா? இல்லை, இது கரெக்டாக 2009 ஏப்ரல் 8 எனக்கு எக்ஸாம் முடிஞ்சது. ஓகே. அப்போ நாங்கள் 10ஆம் தேதி நான் திருச்சிக்கு வந்துட்டேன், ஏப்ரல் 10th. வந்து அதுக்கப்புறம் மொபைல் சர்வீஸ் சென்டரில் மொபைல் சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பிச்சு. எனக்கு டெக்னிக்கலாக கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலில் இருக்கும்போது அந்த எலக்ட்ரானிக்ஸ் கூட நோண்டதுனால மொபைல் சர்வீஸ் வந்து போய் கற்றுக்க சொன்னார். ஓகே. ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் திருச்சியில் எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் ஆணுச்சு. ஓகே. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். கூட பிறந்தவங்க? கூட பிறந்தது தம்பி ஒருத்தர், அக்கா ஒருத்தவங்க. அவங்க அக்கா மேரிடு, தம்பி வந்து துபாயில் இருக்காப்புல. ஓகே. ஸோ ஓகே, படிச்சிங்க எங்கே? MIETன்னு நினைக்கிறேன். டிப்ளமோ நான் 10th முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ நம்ம ஜேஜே டிப்ளமோவில் ஜேஜே காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறமா 10th இது இன்ஜினியரிங் வந்து சென்னை கிரசன்ட் யூனிவர்சிட்டியில் ஓகே முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா கிரசன்ட்டில் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமா கேட்ட சான்ஸ் டு ஒர்க் இன் DRDO. அங்கே என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து DRDOவில், ஹைதராபாத் இல்லை சென்னையில் ஆவடியில் வந்து DRDO ஒன்று இருக்கு, CVRD. ஸோ அங்கே வந்து டாக்டர் எவனா ராணின்னு ஒரு சயின்டிஸ்ட், அதுக்கப்புறமா வந்து வசந்தகுமார்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு கீழே வந்து ஐ ஹவ் டிசைன்ட் அ ட்ரோன். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த டெக்னிக். படிச்சது கம்யூனிகேஷன் நினைக்கிறேன், ஈஸி தானே? ஆமாம். ஆனால் எப்படி ட்ரோன் அதுக்குள்ளே? அதுதான் நான் சொன்னேனே, எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு டைப்பில். ஸ்கூலில் எந்தெந்த ஸ்கூல்லாம் பிடிக்குமோ அந்த ஸ்கூல்லாம் போய் படித்தேன். முஸ்லீம் ஸ்கூல், ஹிந்து ஸ்கூல், கிறிஸ்டியன் ஸ்கூல், அந்த மாதிரி படித்தேன். டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன். ட்ரிபிள் படித்தேன் பேசிக்கலா. அங்கே வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கரண்ட், எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம். ஸோ எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கரண்ட்டை பற்றியே திருப்பி படிக்கிறது போர் அடிச்சதுனால கிரசன்ட்ல வந்து ECE எடுத்தேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்தேன். மெக்கானிக்கல் தான் எடுத்துருக்கணும், கிடைக்கல. உனக்கு கிராஸ் மேஜர் வந்து ட்ரிபிள் எடுத்தா நீ ECE தான் அதிகபட்சம், அதுக்கே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஏன் கிராஸ் மேஜர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க. அது எடுத்தேன். பட் உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் ஃபுல்லாகவே உங்களுக்கு நமக்கு என்ன வரும், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வரும், கம்யூனிகேஷன் வரும், எலக்ட்ரானிக்ஸ் வரும். அதில் ஒரு கட்டத்தில் மேலே என்ன திருப்பி இதிலே படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது வேறு எதுலையாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கேம் அப் வித் ஐடியா தட் ஒரு ட்ரோன் டிசைன் பண்ணுவோம். அந்த ட்ரோன் வந்து வார் ஃபீல்டில் வந்து ஃப்ளை ஆகிட்டு இந்தியன் சோல்ஜர், ஆப்போனன்ட் சோல்ஜர் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆப்போனன்ட்ஸை மட்டும் வந்து ஷூட் பண்ணுவோம். அப்போ மாதிரி வந்து மேட்லேபில் அப்போவே வந்து கம்ப்யூட்டர் விஷன் மாதிரி நாங்கள் கொண்டு வந்தோம். மிஷின் கொண்டு வந்திருந்தோம்.
ஸோ அந்த ஐடியா வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அது மிஷினேஷன் ஓகே எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க டேட்டாவை? ஸோ நம்ம அப்போவே நம்ம மொபைலில் இருந்து அந்த ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 4-5 அப்போதான் ஆண்ட்ராய்டு வந்து புதுசுன்னு ஆமாம், அப்போ தான் ஆண்ட்ராய்டு வந்த புதுசு. நம்ம ஃபேஸு ஐஸ்கிரீம் அதுக்கப்புறமா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாரும் இந்த கலரில் ஒரு பேட்ச் போட்டிருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஜிம்மிக்ஸ்லாம் அதில் நான் கொண்டு வந்தோம். நான் ஹோல் 3 இயர்ஸுமே வந்து மோர் தென் அ சப்ஜெக்ட் நான் எப்போ பார்த்தாலும் போர்டு, ட்ரோபோட்ஸ், ஏர்கிராஃப்ட்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்ததுனால நான் சொன்ன ஐடியாவை வந்து நான் காலேஜில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் அனுப்பின ஒரு லெட்டர் அண்ட் ப்ரொப்போசல் வந்து சிவிஆர்டிலையும் வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது. இது ஒரு 2 months வந்து அங்கே இருந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஓ சூப்பர். ஓகே. ஸோ அது பாஸ் தேர். தென் ஹவ் ஆண்டர்பிரினர்ஷிப்? ஏன் வேலைக்கு போகல? ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் பேசிக்கலி இன்ஜினியர் அங்கே முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் 3 பேர் இருந்தோம். நான், பவித்ரன் அண்ட் சல்மான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போயிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இங்கேயே ஜூனியர் சயின்டிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொல்லும்போது, பட் எங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் சிவிஆர்டியில் அந்த அட்மாஸ்பியரில் வந்து இருக்க முடியல. ஸோ அப்போ நாங்கள் வெளியில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். ரோபோட்டிக் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறது, சின்ன சின்ன கிட்டு டிசைன்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறதுலாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணோம். ஏதாவது நல்ல வேலை கிடச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60-70 கம்பெனிக்கு மேலே போனோம். எங்கேயும் வேலை கிடைக்கல. நம்ம வந்து அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா அந்த குரூப் டிஸ்கஷனில் லாங்குவேஜ் அதுலலாம் டக்கு டக்குன்னு ஃபெயில் ஆகிடுவோம். அதனால வந்து எங்களுக்கு ஃபர்தராக வேலை கிடைக்காதனால இது வேறு ஆப்ஷனே இல்லைன்றதுனால ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். ஏன்னா நமக்கு அப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி ஒன்றும் தெரியாது, ஸ்டார்ட் அப்னா என்னன்னு தெரியாது. நான் ப்ரைவேட் லிமிடெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதே நான் கம்பெனி ஆரம்பிச்சு 4வது வருஷம் தான். ஓகே. அது வரைக்கும் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருந்துச்சா? அது வரைக்கும் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இல்லை, வெறும் ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ்ன்ற பேரோட ஒரு கடை நடத்திட்டு இருக்கோம். ஓகே. அப்போ ஜிஎஸ்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி கிடையாது. ஆமாம். ஓகே. ஸோ அது ஏன் ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ் ஏன் திருச்சியில் சென்னையிலே ஆரம்பிச்சிருக்கலாமே? இல்லை, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக வந்து மனசில் பதிஞ்சிருந்துச்சு. என்னன்னா, நான் இருந்த ஊர் அத்திக்கடைன்னு சொன்னோம்ல, அங்கே வந்து வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடாக இருக்கும். பங்களாவாக இருக்கும். ஏன்னா அங்கே இருந்த எல்லாருமே கல்ஃபில் இருக்கிறவங்க அந்த ஸ்டைலில் தான் ஊரில் வீடு கட்டுவாங்க. குட்டி சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க அந்த ஊரை. பேசிக்காக கூத்தாநல்லூர், அத்திக்கடைலாம் சின்ன சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து வீடு பெருசாக இருக்கும், உள்ள ஒரே ஒரு பாட்டிமா இருப்பாங்க. எங்கள் தெருவில் இருக்க எல்லாருமே வந்து ஆச்சிமான்னு சொல்லி ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் காலையில் ஒரு சவுண்டு வரும் எங்கள் தெருவில், ஆசிக்கே அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. ஸோ அப்போ நான் வந்து 5th படிக்கிற பையன். ஓகே. போனோன்னே பால் வாங்கிட்டு கொடுறா, எனக்கு வந்து காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுறான்னு சொல்லி எதாவது கேட்பாங்க. 100 200 கையில் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க. 50 ரூபா வச்சுக்கோ, 10 ரூபா வச்சுக்கோன்னு சொல்லி பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அப்போ வந்து அது பெரிய ஒரு ரெவன்யூ. பட் இருந்தாலும் வந்து எனக்கு அப்போ தோணுனது, இவ்வளோ பெரிய வீடு ஏன் அவங்க மட்டும் இருக்காங்க? அதுக்கப்புறம் அவங்களோட பசங்கள்லாம் ஊர்லேருந்து வருவாங்க, ஃபாரின்லேருந்து அவங்க பசங்க கிராண்ட் டாட்டர்ஸ்லாம் வருவாங்க, கிராண்ட் டாட்டர் கிராண்ட்சன்லாம் வருவாங்க. அப்போ வந்து அவங்க வந்ததுக்கப்புறமும் எல்லாரும் டிவி பார்ப்பாங்க, கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த பாட்டி வந்து சமைச்சு கொடுப்பாங்க எல்லாருக்கும். அவங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த திங்ஸ்லாம் அந்த பாட்டி எனக்கு தான் கொடுப்பாங்க. டிஷர்ட்ஸ் வரும், வாட்ச் வரும், சாக்லேட்ஸ் வரும். அப்போது என் மைண்டில் ஒரு டீப்பாக பட்ட ஒரு விஷயம், இவ்வளோ சம்பாரிச்சு ஏன் இவங்க மட்டும் தனியாக இருக்கணும், இது என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்னு எனக்கு புரியலை அப்படின்றதுனால எனக்கு அது உள்ளே இருந்தது. இப்போ நாங்கள் இன்ஜினியர் வெளிநாடு போகக்கூடாதுன்றது அப்பயே சத்தியம் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணாலும் எங்கள் அப்பா அம்மாவை கூட இருக்கணும், அவங்க நல்லது கெட்டதுக்கு நம்ம கூட இருக்கணும், என் ஃபேமிலி கூட இருக்கணும், ஒரு வெல்த்தியான ஒரு லைஃப் வாழணுன்றது தான் என்னோட பெரிய கோலாக இருந்ததை தவிர ரொம்ப ரிச்சான ஒரு லைஃப்ன்றது பெரிய, அதாவது ஃபேமிலியோட இருக்கிறது தான் வெல்த். ஆமாம், ஃபேமிலியோட இருக்கிறது தான் வந்து வெல்த். நீங்கள் ஈவினிங் ஆனால் இன்னைக்கு கூட பசங்களோட வெளியில் போகலாம், வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம், ஓகே, நிம்மதியாக தூங்கலாம். பட் அந்த சைடில் நான் பார்த்த அந்த சின்ன வயசில் கிடைச்ச இம்பேக்ட் வந்து தான் அந்த என்னோட பெரிய டெசிஷன். இந்த இடத்துல நான் மாற்ற முடியாமல் ஸ்டிக் ஆனது. ஃபேமிலி எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏன்னா ஃபேமிலி கண்டிப்பாக வெளிநாடு போய் தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. அதை எப்படி கன்வின்ஸ் பண்ண? ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என் மேலே ட்ரஸ்ட் அதிகம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு பிடிச்ச ஸ்கூல்லாம் மாறணும்னு சொல்லும்போது அதுக்கே அக்ரி பண்ண ஃபேமிலி வந்து, நான் இந்த ஊரில் இருந்து ஐ கேன் கிரியேட் சம்திங் பிக் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னை பிளாக் பண்ணலை. ஏன்னா எங்கள் என்டையர் ஜென்ரேஷனில் நான் தான் ஃபர்ஸ்ட் டிகிரி கிராஜுவேட் அப்படின்னால நான் சொல்கிறது தான் அவங்களுக்கு. ஓகே. அதனால் பெருசாக இது பண்ணலை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அந்த ஆஸ்திரேலியா கிடச்சிது, கல்ஃபில் கிடச்சிது, நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம். பட் நான் சொன்னேன், கொஞ்சம் டைம் கொடுமா, நான் ஐ கேன் பில்ட் சம்திங் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கிட்டு. ஸோ இங்கே ட்ரிச்சியில் என்னென்னு ஸ்டார்ட் பண்ணீங்க? ப்ரொப்பலருங்கிற பேர் ஏன் ஃபஸ்ட்டு என்னவா ஸ்டார்ட் பண்ணி? ஹூ இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்?
ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸோட நேம் வந்து என்னன்னா, எங்களோட என்டையர் ஜேர்னியே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள கொண்டு வந்தது வந்து இந்த ட்ரோன்ஸ். அந்த ட்ரோன்ஸோட அந்த ப்ரொப்பல்லர்ஸை வந்து ஏன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அந்த ட்ரோன்ஸை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். காலேஜ் கேம்பஸில் ட்ரோன் ஃப்ளை பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு என்னன்னா, அந்த நண்பன் படத்தில் தூக்கிட்டு சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் சுற்றும் போது ஒரு நேம் கிடச்சிது எங்களுக்குன்னு சொல்லிட்டு. பட் அதுதான் எங்களோட பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவும் இருந்தது. அப்போ நண்பன் ரிலீஸ். ஆமாம், அந்த டயத்தில் ரிலீஸும் கூட. ஸோ அப்போ நான் வந்து எங்களுக்கு அந்த நேம் கொடுத்தனால இது சம்மந்தமாக ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொப்பலர்னு வச்சோம். இன்னொன்று, நாங்கள் 3 பேர் இருந்தோம். நான், பவித்ரன், சல்மான் 3 பேர் இருந்தோம். அதனால் when we rotate together we can hover அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நாங்கள் இந்த நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லி. when we rotate together we can hover. சூப்பராக இருக்கு. ஓகே, தென் ப்ரொப்பல்லர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அது என்ன, யாரு? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எல்லாருமே எங்களோட ஜூனியர்ஸ் தான். ஓகே. ஸோ நாங்கள் வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் சென்டர் மாதிரின்னு ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. மினி ப்ராஜெக்ட்ஸு, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் அது இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸாக மாறி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர், அந்த பெல்ட், டெல்லி இதுக்குள்ளெல்லாம் வந்து எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தோம். ஒரு ஃபைன் டே தான் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து எஜுகேஷன் செக்டருக்குள்ளே வந்து ட்ரான்சிஷன் எவ்வளோ வருஷம் ஆச்சு? இப்போ ஃபைனல் இயர் நீங்கள் 2013 15. ஓகே, 15 எப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 2 வருஷம் இருக்குமா இல்லை 1 வருஷமா, இல்லை எப்போ டிரான்சிஷன் எங்களுக்கு ஒரு 1.5 வருஷத்தில் கிடச்சிது. கரெக்டாக 2017 16 பெட்லேயே கிடச்சிருச்சு எங்களுக்கு. என்ன பர்பஸ்னால், ஒரு நாள் நாங்கள் டெல்லிக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு சேனல் பார்ட்னர்ஷிப்காக ஆவிஷ்கார்ன்ற ஒரு கம்பெனியில் டிஸ்கஷனுக்காக எங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு கனெக்ஷன் மூலயமா எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஊரை விட்டு வெளியில் போகிறோம் டெல்லிக்கு. நானும் சல்மானும் ஒரு 2nd கிளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு 3rd கிளாஸில் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டு ட்ரெயினில் ஒரு 2 நாள் டெல்லி போகிறோம். 3rd கிளாஸ்னால் ஸ்லீப்பரா இல்லை? ஸ்லீப்பர்லாம் இல்லை, இது ஜென்ரல். ஸ்லீப்பர்லாம் அப்போ நமக்கு பெரிய விஷயம். அப்போவே 400 500. ஆமாம். ஸோ நாங்கள் போகும்போது அங்கே அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் என்ன சொன்னார்னா, ஆஷிக், யூ பீப்புள் ஆர் குட் அட், ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக டிஸ்கஷன் போச்சு எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட சேனல் பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதுக்காக. என்ன ஆவிஷ்கார்ன்றது ஸ்கூலுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் கிட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து என்கிட்ட வந்து சொன்னார், ஒரு ரவுண்டு போட்டு நடுவில் ஒரு புள்ளி வச்சு சொன்னார், நடுவில் நிற்கிறது ஆஷிக். ஆஷிக் இஸ் குட் அட் ரோபோட்டிக்ஸ், ஆஷிக் இஸ் குட் அட் ட்ரோன்ஸ், ஆஷிக் இஸ் குட் அட் 3D பிரிண்டிங், ஆஷிக் இஸ் குட் அட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அப்போது ஆஷிக்ன்ற ஒரே ஒரு எனர்ஜி ஏன் இவ்வளோ இடத்துல வந்து ஸ்கேட்டர் ஆகாது? ஏன்னா நாங்கள் அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம், ஸ்கூல் இனிஷியலாக எல்லா காலேஜ். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஆஷிக் என்ன வேணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு மேக் சம் குட் மணி அவுட் ஆஃப் இட் அப்படின்னா. அப்போ மணின்றது உன்னோட ஒரே ஒரு ரெக்வயர்மெண்ட். அந்த ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏன் இவ்வளோ இடத்துல ஸ்கேட்டர் ஆகி உன்னோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுற? ஸோ நீ என்ன பண்ணு, உனக்கு தெரிஞ்ச 5 டெக்னாலஜியில் ஒரு 4 டெக்னாலஜியை விட்டுட்டு ஒரே ஒரு டெக்னாலஜியில் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ண, அதில் டீப்பாக நீ வந்து போ அப்படின்றத எனக்கு கைட் பண்ணார். அதை முடிச்சு அன்றைக்கி நைட் நானும் சல்மான்லாம் ரூமில் உட்காந்து அதையே வச்சுக்கிட்டு இருந்தோம். என்னமோ இருந்தாலும் பவித்ரன் வந்து ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ்ன்ற கம்பெனியில் ஜாப் கிடைச்சோன்னே சென்னையில் அவனால் வந்து எங்களுக்கு ரிமோட்டில் தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்து நானும் சல்மான் தான் மேக்ஸிமம் ட்ராவல் ஆரம்பித்தோம். கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் மூபின்னு. ஸோ அன்னைக்கு நைட்டு நாங்கள் டிசைட் பண்ணது தான். ஸோ நம்மளால் தெரிஞ்ச எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு இதை மட்டும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லெட்ஸ் ஸ்டெப் இன் டு எடுடெக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னாலஜியும், ஐ எம் குட் அட் டெக்னாலஜி, எங்களுக்கு சல்மான் இஸ் குட் அட் எஜுகேட்டிங் த டெக்னாலஜினா வெரி ஈஸியஸ்ட் வே. அவங்ககிட்ட ஒரு ராக்கெட் சயின்ஸ் 5ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னால் சொல்லிக் கொடுப்பான், அவனால முடியும். அவன் வந்து நமக்கு இந்த காலேஜ்லலாம் ஒரு ஃப்ரெண்டு இருப்பானே, ஓவர் நைட்டில் நமக்கு ஒட்டுமொத்த செமஸ்டரையும் முதல் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுப்பான்ல, அவன் வந்து அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட். அப்போ வந்து 2 பேரும் புரிஞ்சது, எனக்கு டெக்னாலஜி தெரியும், உனக்கு அந்த டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்க தெரியும். அப்போ நமக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னாலஜியும் சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு கரிக்குலமாக நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு நாங்கள் டிசைட் பண்ணி லெட்ஸ் ஸ்டெப்பிங் இன் டு த எடுடெக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ற ஒரு மாதிரி. நீ கம்பெனியில் நீங்கள் 2 பேர் தான்? நாங்கள் 2 பேர் தான். ஓகே. இப்போ இதோட ஒரு துணை கேள்வினே வச்சுக்கலாம். ஃபினான்ஷியல் பேக்கப் கண்டிப்பாக தேவைப்படுது. எல்லா அப்பா அம்மாவும் தம்பி எப்படா வேலைக்கு போவோம், எப்போ வீட்டுக்கு காசு கொடுப்பான்னு நினைப்பாங்க. உங்கள் 2 பேர்த்துக்குமே அந்த இது இல்லையா? இல்லை இருந்தது. ஓகே. நாங்கள் வந்து ரொம்ப வெல் ஆஃப் ஃபேமிலியிலேருந்து வந்தது கிடையாதுல்ல, ரொம்ப கிரவுண்ட்லேருந்து பில்ட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அந்த சின்ன வயசுலேருந்து அந்த
பணம் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு காலேஜ்லேயே தேர்ட் இயர்லேயே வந்து எனக்கு வேலை பார்த்து நமக்கு வேலை கிடைக்காதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணேன், மொபைல் சர்வீஸ்ன்ற ஒரு தொழில் என் கையில் இருந்தது. அதான் நீங்கள் 10th கற்றுக்கிட்டேன். ஆமாம், 10th கற்றுக்கிட்டேன். நான் டிப்ளமோ படிக்கும் போதுலேருந்து என் பேகு ஃபுல்லாகவே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 மொபைல் இருக்கும். அண்ட் நான் வீட்டுக்கு நான் 3 மணிக்கு எனக்கு காலேஜ் முடியும். காலேஜ் முடிஞ்சோன்னா நான் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தேன். அந்த சர்வீஸ் சென்டர் தான் பஜாரில், பீம நகரில். ஓகே. அந்த சர்வீஸ் சென்டரில் பஜார்லேருந்து நிறைய மொபைல்ஸ் சர்வீஸ்க்கு வரும். ஓகே. நீங்கள் B2B பண்ணிட்டு இருந்தீங்க? B2B பண்ணிக்கிட்டு ஓகே. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு 3 மணிக்கு நேராக சர்வீஸ் சென்டர் போவேன். சர்வீஸ் சென்டர் முடிச்சதுக்கப்புறமா நைட்டு ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போனோன்னா எங்கள் ஏரியாவில் இருந்த மொபைல்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு சர்வீஸ்க்கு வரும். என் வீட்டில் ஒரு சின்ன யூனிட் இருக்கும். அதில் வந்து நான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மொபைல் சர்வீஸ் சென்டர் சர்வீஸ் ஸ்கில் வந்து எனக்கு பெருசாக கை கொடுத்துச்சு. ஏன்னா அப்போலாம் வந்து மொபைல் சர்வீஸ் நிறைய வரும். ஆமாம். ஸோ அது ஒன்று. அப்புறம் காலேஜ் படிக்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி வைப்பாங்க, டிஷர்ட்ஸ் வாங்கி விற்கிறது அப்படின்னு சொல்லி. திருப்பூர்லேருந்து? ஆமாம், திருப்பூர்லேருந்து. அப்போ நான் சென்னையில் வண்ணாரப்பேட்டிலேருந்து டிஷர்ட்ஸை வாங்கி என்னோட சீனியர் ஒருத்தர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அவர் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட இருந்து வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அவர் எங்கே வாங்குவாருன்ற கடையை எனக்கு கூட்டு போய் காமிச்சிட்டாரு. ஓகே. ஸோ அதனால் வந்து டிஷர்ட் தேர்ட் இயர்லேருந்து டிஷர்ட் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ 5G ஃபேஷன் டவுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டே வச்சுருந்தேன் நான். பிராண்ட்ஸோட காப்பீஸ் விற்கிறது, நல்ல ஃபேமஸான பிராண்டு, பயங்கர சேல்ஸ் எல்லாம் நடக்கும். நம்ம வேர் ஹவுஸில் 3rd ஃப்ளோரில் என்னோடய கடை இருந்தது. இது எப்போது நான் காலேஜ் படிக்கும்போது தேர்ட் இயரோட ஃபைனல் செமஸ்டரில் அந்த கடை செட் பண்ணிட்டேன். இங்கே அது இங்கே திருச்சியில். ஓகே ஓகே. ஸோ நான் சென்னையில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். கடை இங்கே இருக்கு பார்ட்னர்ஷிப்பில். எனக்கு அப்போலேருந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஓகே. ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே செட் பண்ணி அவர் கடையை பார்த்துப்பாரு. நான் சென்னையில் படிச்சுக்கிட்டு இருப்பேன். காலேஜ் முடிச்சு 5 மணிக்கு அப்புறம் நான் வண்ணார்பேட் போயிட்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நைட்டு வந்து அதோட பேக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு திருச்சிக்கு அனுப்பி விட்ருவேன். என் ரூமில் சேல்ஸ் நடக்கும். என் ரூமில் எப்போவுமே சேல் நடக்கும். அங்கேயா? சென்னையில் வண்டலூரில். ஓகே. ஸோ 5 மணிக்கு மேலே பசங்க டிஷர்ட் வாங்கலாம் ரூம் வருவாங்க. அப்போ எங்கள் கையில் ஒரு பணம் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த கேஷ் இருந்துகிட்டே இருந்தது, கேஷ் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதனால ப்ராக்டிகலி இருக்கும். வீட்டுக்கிட்ட போய் நம்ம காசுன்ற மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது ஓடிட்டே இருப்போம். நாங்கள் ஓடிட்டே இருப்போம் பயங்கரமாக, வேற வழி இல்லை. ஆமாம். ஓகே, சூப்பர். அப்போ அதெல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரொப்பலர் ஆரம்பிச்சிங்களா? அது அப்படியே இருந்துச்சா? இல்லை, அது எல்லாமே இருந்தது. ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ் இருந்தது, 5G ஃபேஷன் டவுனுன்ற அந்த ஷோரூம் இருந்தது. ஓகே. இப்போ நம்ம திருச்சி கோர்ட் ரோட்ல ஒரு ஆலோவேரா ஜூஸ் ஒரு பையன் வித்துட்டு இருப்பான் பார்த்தீங்களா? போனதில்ல. கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல கத்தாழை ஜூஸ் ஒரு பையன் வித்துட்டு இருப்பான். அந்த கடை முதல்ல நான் ஆரம்பிச்சது. ஓகே. நாங்கள் நின்று டீ ஸ்டால் தெரியும், அந்த கோர்ட்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கும். அந்த கடை வந்து இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஆரம்பிச்சது. நாங்கள் என்ன பண்ணோம், சென்னையில் கத்தாழை ஜூஸ்லாம் இருக்கும், அப்போ திருச்சியில் கத்தாழை ஜூஸ் கிடையாது. அப்போ நான் தான் முதல்ல அந்த கடையை போட்டு ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போவோம். 13,000 ரூபா சேல் நடக்கும் ஒரு நாளைக்கு. பக்கெட்டில் வந்து காசு எடுத்துகிட்டு வருவோம் ஆஃபீஸ்க்கு. அப்புறம் என்ன பண்ணால் அந்த மாடலை வாங்கி 13,000 ரூபாய்க்கு விற்கும். அந்த 400 ரூபாய்க்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், தயிர் தேவைப்படும், மோர் தேவைப்படும், மோர், உப்பு, அதுக்கப்புறம் லெமனு ப்ளஸ் புதினாலாம் தேவைப்படும், அந்த நல்ல ஃப்ளேவர் கொண்டு வரணுன்றதுக்காக. நாங்கள் என்ன கடியான வேலை இல்லை கத்தாழை ஜூஸ் பண்ணுறது, கரெக்டாக அந்த லேயர் கட் பண்ணி எல்லாம் நாங்கள் உட்காந்து எங்கள் 5G பேஷண்ட் எங்கள் ஆஃபீஸ் இருந்ததில்ல ஷோரூமில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்படி வந்து சென்னையில் வந்து அதை அரைச்சி கொடுப்பாங்க, குடிக்கும் போது ஒரு மாதிரிக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்கும். இதை வந்து நாங்கள் கியூபாக கட் பண்ணி குடிக்கும் போது நல்ல ஒரு ஃபீலோட, அந்த ஸ்மெல்லோட, ஃப்ராக்ரன்ஸோட வந்து அது அந்த ஸ்மெல்லும் அரோமாவும் நல்லா இருக்கும் கொடுத்தோம். அது வந்து பயங்கர பீக். எங்களை பற்றி நிறைய நியூஸ் சேனல்லாம் வந்தது, பேப்பர்ஸ்லாம் வந்தது. 2015 முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நாங்கள் மணி கேஷ்காக நாங்கள் பண்ண வேலைகள். அப்புறம் அந்த பிஸ்னஸ் வந்து பயங்கர டேக் ஆஃப் ஆகிடுச்சு. வரவங்க எல்லாரும் நீங்கள் போடுறது நல்லா இருக்குது. அப்போ வந்து நான் வந்து பேரலாக இந்த ப்ரொப்பலர் டெக்னாலஜி ஸ்கூல்ஸ்லேயும் ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பேன். போயிட்டு நம்ம மான்ஃபோர்ட் ஸ்கூல் காட்டூரில் இருக்கோம், அங்கெல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருப்பேன். அந்த பசங்களாம் யாராவது வந்த ரோட்டில் நம்ம பார்த்துடக்கூடாது, ஏன்னா சொல்லிட்டு முகத்தில் கர்ச்சீப் கட்டிட்டு தான் அந்த ஜூஸ் வந்து நாங்கள் செல் பண்ணுவோம். நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரை வந்து எனக்கு மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சுது. அது ஒரு எல்லாரும் வரவங்க எல்லாருமே இந்த கத்தாழை கடை நாங்களும் போட போகிறோம், கத்தாழை எங்கே கிடைக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோன்னா நான் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்தேன். கத்தாழை ஜூஸ் வந்து நீங்கள் எங்ககிட்ட செட்டு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு டேபிள், எக்யூப்மெண்ட்ஸு ப்ளஸ் கத்தாழை சப்ளை உங்களுக்கு டெய்லி காலையில் வந்துடும் சொல்லிட்டு. நைட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ஃபாத்திமா நகர்ன்ற ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு காடு ஃபுல்லாக கத்தாழை இருக்கும், மதுரை ரோட்டில். அங்கே போயிட்டு நைட்டு ஒரு 11 மணிலேருந்து காலையில் ஒரு 2:30-3 மணி வரைக்கும் அந்த கத்தாழை அறுத்து லோடாக கொண்டு வருவோம்.
ஓகே. நான் அப்போ வந்து எங்கள் ரூமில், நம்ம பேச்சுலர் ரூம்ஸில் பசங்களாம் வந்து தங்குவாங்கல்ல, ஆமா. அதில் வந்து ஒரு பையன் தங்கியிருந்தான், ஸ்டாலின்னு சொல்லிட்டு. அந்த பையனும் நானும் போயிட்டு நைட்டு கத்தாழை எடுத்துகிட்டு வருவோம். அந்த இது வாங்கிட்டு வந்து நைட்டு இங்கே க்ளீன் பண்ணி அதை ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் வந்து அங்கே சேல் போகும். அப்போவே கிட்டத்தட்ட 12 இந்த பிளாட்ஃபார்ம் ஷோஸ் இது வந்து போட்டோம் கடை. ஓகே. ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி. ஃப்ரான்ச்சைசி மாதிரி. ஓகே. அவங்க எல்லாரும் எங்கள்கிட்ட யூனிட்ஸ் வாங்கிடுவாங்க. காலையில் கத்தாழை வந்து அவங்களுக்கு சப்ளை ஆகிடும். ஸோ அது வந்து ரெகுலரான ஒரு இன்கம். காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் பிஸ்னஸ். அதுக்குள்ளே எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ கத்தாழை வந்து காலி ஆகிடும். ஓ. அது வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க மொத்தம் வந்து வி மேக் லாட் ஆஃப் மணி வித் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ். அப்போ வந்து கேட்பாங்க, நீ கத்தாழை இப்படி தானே போடுற, இப்படி தானே கட் பண்ணுற, இதை பார்த்து நாங்களும் கத்தாழை ஜூஸ் போட போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டிலில் மிளகா பொடி, மிளகா, புதினா இதெல்லாம் அரைச்சி வச்சு, எங்கள் கத்தாழை ஜூஸ் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே அதை வந்து கரைச்சி ஊற்றுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க ஏதோ ஊற்றுறதுனால தான் இந்த டேஸ்ட் வருது, இல்லைன்னா கத்தாழை கசக்கும்ல அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எங்ககிட்ட. அப்புறம் நிறைய வந்தது. இன்ஜினியர்ஸ் ஆர் ரூலிங் த பிளாட்ஃபார்ம் ஸ்டாப்ஸ் வித் ஆலோவேரான்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்தது எங்களை பற்றி. ஓ. ஓகே. இது எல்லா வேலைகளும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் பேரலாக. ஒரு நாள் நைட்டு வந்து எங்கள் அப்பா ஏதோ நாங்கள் போயிட்டு வரும்போது சடனாக வீட்டில் பயங்கர திட்டு. பொறுக்கி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணுறதுன்னே புரிய மாட்ற, பிளாட்ஃபார்மில் கடை போட்டுக்கிட்டு இருக்க, ஜூஸ் ஆற்றிக்கிட்டு இருக்க, ஒரு மாதிரி பயங்கரமாக திட்டார் எக்ஸ்ட்ரீமாக. நீ யார்கிட்டயாவது போய் நீ என்ன பண்ணுறன்னு சொல்லணும், உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுன்னா கூட நீ என்ன பண்ணுறதுன்றதை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு வந்து எனக்கு பயங்கர திட்டு வந்தது. எகெயின் அந்த நைட்டு வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது தான் அந்த டெல்லியில் தருண், அவிஷ்காரோட டைரக்டர் சொன்னது ஞாபகம் வந்தது, ஒரு விஷயத்த ஒழுங்காக பண்ணு, அதை டீப்பாக பண்ணு. அப்போ என்கிட்ட வந்து ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ், கத்தாழை இது ஆலோவேரா ஜூஸ் வச்சிருந்தீங்களா? பிராண்டாகவே வச்சுருந்தேன். பேர் நேச்சர்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பிராண்ட். ஓகே. ஸோ இந்த 3 பிராண்ட் வச்சுட்டு நாங்கள் காலையில் ஆஃபீஸ் எந்திரிச்சு போனோன்னா அந்த என்னோட ஷோரூம்குள்ளே மொபைல் சர்வீஸும் பண்ணுறீங்க? மொபைல் சர்வீஸ் வந்து பரவாயில்ல பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இது எல்லாமே என் கையில் இருந்தது. அப்போ நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு டிசைன் பண்ணி, சல்மான் என்ன சொன்னால், இல்லைடா நீ சொல்கிறது கரெக்டு, லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன். ஒரு சல்மான் எல்லாத்துலேயுமே கூட இருந்தாரா? அவன் எல்லாத்துலேயுமே கூட இருப்பான். ஓகே. அவன் வந்து பேசிக்காக செங்கல்பட்டு. ஓகே. நாங்கள் ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ் ஆரம்பிக்கும் போதுமே என் கிளாஸில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், யார் யாரெல்லாம் வரீங்க. ஃபஸ்ட்டு ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸில் 16 பார்ட்னர்ஸ் கிளாஸ்ல எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமாம், கிளாஸில் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ, யார் யாருக்கெல்லாம் ஆஃபர் லெட்டர் வரலையோ எல்லாரும் வாமச்சா பண்ணலாம், அந்த கம்பெனியை பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. மீதியானவர் சல்மான் மட்டும். ஒரு நைட்டு ஒருத்தர், நான் உங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட் தரேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சென்னையில் ஒரு கம்பெனி ஓனர்னு சொன்னார். அப்போ நீங்கள் நைட்டு வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். அப்போது நான் திருச்சி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொப்பலர் வந்து பல்லாவரமில் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் திருச்சிக்கு வந்துட்டோம் ஃபுல்லாகவே. திருச்சிக்கு வந்து சல்மானுக்கு ஃபோன் அடித்தேன், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன்டா, பண்ண மாதிரி பிளானில் இருக்கேன், இப்போ மறுபடியும் இது பண்ணலான் இருக்கேன், நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா அவன் காலேஜ்லேருந்தே என் கூட இருப்பான். எனக்கு என்ன படிக்கணும், என்ன கொஸ்டின் படிக்கணும், அந்த கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் என்னது, எது நீ மனப்பாடம் பண்ணிட்டு போகணும், எதெல்லாம் நீ விட்டு எழுதிட்டு போகணுன்ற வரைக்கும் அவன் சொல்லிக் கொடுப்பான். ஸோ அதனால் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லி முடித்தேன். சரி ஓகே நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக செங்கல்பட்டுலேருந்து திருச்சி வந்துட்டான். ஓகே. பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்துட்டான். அப்புறம் எங்கே தங்கினாரு? வீட்டில்? நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அப்படியே க்ரோ ஆரம்பிச்சோம். அப்போ வீடு அங்கே தானே? எங்கள் வீடு எங்கே? வீடு வந்து நாங்கள் திருவானைக்கோவிலில் இருந்தோம். ஓகே. அப்புறம் தான் நாங்கள் கருமண்டபம் வந்தோம். ஸோ அப்போ வந்து கூடவே தான் வந்து சல்மான்றான். நாங்கள் கத்தாழை வெட்டும் போதும் வருவான், துணி டிஷர்ட் போய் பண்டல் தலையில் வச்சு தூக்கிட்டு வருவான், அப்பயும் வருவான், கடையில் உட்காந்து துணி முடிச்சிட்டு இருப்பான், அப்பயும் கூட தான் இருப்பான். ப்ரொப்பலர் டெக்னாலஜி போய்ட்டு ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருப்போம், அப்பயும் கூட தான் இருப்பான். ஸோ ஹீ இஸ் பீயிங் வித் மீ ஃபார் எவ்ரி ஃபேஸ் ஆஃப் லைஃப் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அப்போலேருந்து நாங்கள் வந்து இதெல்லாம் விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நைட்டு ஓகே ஏதாவது ஒரு இடத்துல நம்மளோட ஃபுல் எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போது 3 பிஸ்னஸ்லையுமே மணி வரும். ஸோ அப்போ ஏதாவது ஒன்று எடுக்கணும். அப்போ நாங்கள் செலக்ட் பண்ணது வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், சொசைட்டியில் அதுக்கு வந்து நல்ல ஒரு நேம் அங்கீகாரம் கிடைக்கணும், வெளியில் சொல்லும்போது ஓரளவுக்கு அப்பாவோட இதாக இருக்கும். நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கத்தாழை ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன்னா அவர் எப்படி ஒத்துக்குவார், அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டாப்புல. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணோம், பிகாஸ் வி நோ ஹவு டு மேக் மணி. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த 3 ஆப்ஷன் இங்கி பிங்கி வாங்கி போட்டதில் ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ் வந்து செலக்ட் ஆனதில் நாங்கள் ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸை எடுத்து அன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் விட்டோம்.
Okay. ஒரே நைட்டில் நாளைக்கு காலையில் வந்து கத்தாழை ஜூஸ் போடணும், அந்த கடை போடல. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மச்சான் நீ இதை எடுத்துகிட்டு போய்க்கு, நீ எடுத்துக்கோ, நீ ஃபுல்லாகவே நாங்கள் வரல. அவர் தான் இப்போ போட்டுட்டு இருக்கு. அவர் தான் இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்காரு. ஸோ வந்து 5G ஃபேஷன் டோன்னு இன்னொரு பார்ட்னர் இருந்தார்ல, அவர்கிட்ட வந்து அன்றைக்கி நைட்டே ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கடையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே நீயே எடுத்துக்கோ, கடையுமே நீயே எடுத்துக்கோ, நான் வந்து எடுக்கல. ஒரே நைட்டில் அந்த டிசிஷன் எடுத்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி காலையில் வந்து வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் போகிறேன்னு சொல்லி அது இதில் சொல்கிற மாதிரி வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷனா ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் எங்களோட. 2016 மிட்ல. இதில் வந்து 2016 மிட், கிட்டத்தட்ட 2016 நவம்பர் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ் எங்கே இப்போ அது வந்து நீங்கள் ட்ரோன் பண்ணீங்க, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணீங்க, இப்போ எடுடெக்குள்ளே யூ ஆர் ஃபுல் பிளெஜ்டு. ஸோ அப்போ என்ன ஸ்டேஜ்? இப்போ அந்த அட்டல் டிங்கரிங் லேபோ ஸ்டெம் லேபோ அப்போ இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை. ஸோ எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆப்வியஸ்லி. அது எப்படி ஹைப்ரிட்ல பண்ணீங்களா? ஹைப்ரிட்லாம் அது சரி மோட்டரில் தான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா டெக்னாலஜி அப்போ க்ரோ ஆகல அவ்வளோ. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் அது பொறுமையாச்சு. ஸோ எப்படி ஃபஸ்ட் கஸ்டமர் ஊசிய ஃபஸ்ட் கஸ்டமர்? ஏன்னா எல்லாருமே நானுமே எடுடெக்லேருந்து அப்படி தான் இது பண்ணணும். ஸோ எடுத்தோடனே ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இது பண்ணி அவங்கள வந்து காசு பார்த்து வைக்கிறது, இதுலேயுமே நிறைய இது இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸு. அதுலேயும் கிண்டர் கார்டன்லேருந்து யூ ஹேவ் 12th வரைக்கும் இருக்குது. அண்ட் 12th பசங்களையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ மிட் செக்ஷன் இருக்குது. தென் யூ ஹேவ் இன்ஜினியரிங் விச் இஸ் யுவர் கோர். ஸோ எதனால் ஸ்கூல்லனா ஃபோக்கஸ் பண்ணீங்க? கரெக்டாக எதனால் ஸ்கூல் ஃபோக்கஸ் பண்ணீங்க? எங்கேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு? சரி, நாங்கள் வந்து எப்போ ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ் தான் நாங்கள் வந்து சோல்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோமோ, அப்போலேருந்தே என்ன பண்ணோம்னா எங்கிட்ட ஒரு பல்சர் வெஹிக்கிள் இருந்தது. பல்சர் பைக்கில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை வந்து நாங்கள் விசிட் பண்ண ஆரம்பித்தோம். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் போய் வாட்ச்மேன் வரைக்கும் அதுக்கு மேலே உள்ளே விட மாட்டேன். நான் வந்து சொல்லுவேன், பார்க்கவே விட மாட்டேன் சொல்லுவேன். அப்போ ஒரே ஒரு ஸ்கூல் பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு நம்ம கேகே நகரில் இருக்குது. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல். ஓகே. அங்கே வந்து நான் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது கரஸ்பாண்டன்ட் இருந்தாங்க. வாடா என்ன வாங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து என்னோடய டேப்பில் என்னோடய சர்டிஃபிகேஷன்லாம் கொண்டு போகிறேன். சார் நான் வந்து இந்தியன் டிஃபென்ஸில் இது டிஆர்டிஓவில் நான் வந்து ட்ரோன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து இந்த காலேஜ்லேருந்து வந்திருக்கேன், நான் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து காமிச்சேன். அப்போ அந்த ஸ்கூலில் ஒரு 120 பேர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சின்ன ஸ்கூல். அப்போ முதல்ல சரி என் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1 டே ஒர்க் ஷாப்பு கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் சார்ஜ் பண்ணது 10 ரூபா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. கிட்டத்தட்ட 1200 தான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு இன்கம் என்ன ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ். அப்போலேருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து நாங்கள் ஒரு சில நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஸ்கூலில் வந்து ட்ரைனிங்ஸ் கொடுத்தோம். அந்த ஃபோட்டோஸை வந்து வேறு ஒரு ஸ்கூல்ஸில் வந்து நாங்கள் காமிச்சோம். இந்த மாதிரி நாங்கள் ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோன்னு. அந்த ஸ்கூலில் ஒரு பெர்மிட் பண்ணாங்க. பெரிய ஸ்கூல்ஸ்லாம் எங்களை உள்ளே அலோவ் பண்ணலை. ஆமாம். அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஸ்கூலில் இப்போ நம்ம தமிழ்நாடு ரோபோட்டிக்ஸ் லீக்னு ஒரு காம்படிஷன், எப்படி இந்தியாஸ் பிக்கஸ்ட் காம்படிஷன், அதை பெருமையாக சொல்லிட்டு இருக்கோம்ல. ஃபஸ்ட்டு வந்து அந்த காம்படிஷனை நாங்கள் ஆர்சிசின்னு கண்டக்ட் பண்ணோம். ரோபோட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் காம்படிஷன்னு சொல்லி அந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் பாரதி ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணோம். எதுக்கு கண்டக்ட் பண்ணோன்னா நிறைய ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது இவங்களை யாருக்குமே தெரியாது. எப்படி நிறைய ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு தெரிஞ்ச வேற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களையும் ரெஃபர் பண்ண சொல்லி அந்த காம்படிஷன் வர சொல்லி அந்த காம்படிஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கண்டக்ட் பண்ணோம். அந்த ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணி அந்த பசங்களை வந்து வின் பண்ணோன்னே அவங்களோட ப்ரைஸை நாங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போனோம். வழக்கமாக வின் பண்ணோன்னா அந்த பசங்க கையில் கொடுப்போம்ல, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், உங்கள் ஸ்கூல் பையன் இந்த காம்படிஷனில் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பசங்களோட ப்ரைஸையும் அந்த பசங்களோட ரோபோட்ஸையும் அந்த ஸ்கூலில் வந்து கொண்டு போனோம். அப்போ வாட்ச்மேன்ட்டு இருந்து எங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு. ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சம்மந்தமாக பேச வராங்கன்னு சொல்லிட்டு மற்ற அந்த கோஆர்டினேட்டர்ஸ்லேருந்து கிளியரன்ஸ் கிடச்சி நேராக கொண்டு போய்ட்டு பிரின்ஸ்பல்கிட்ட உட்கார வச்சிட்டாங்க. பிரின்ஸ்பல்கிட்ட உட்கார வச்சோன்னா பிரின்ஸ்பல் என்ன சொன்னால், ஓகே நான் சொல்லும் போது இப்படி தான் சொன்னேன், உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள் ப்ரேயரில் வச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஆல்ஃபா ஸ்கூல். ஓ சூப்பர். நம்ம திருச்சி ஆல்ஃபா பெரிய ஸ்கூல் ஆல்ஃபா ஸ்கூலில் தான் வந்து அவங்களோட பாரதி வச்சு ஆல்ஃபா ஸ்கூலில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து போயிட்டோம். அங்கே ஹெட் ஆஃப் ஸ்கூல் என்ன பண்ணாங்கன்னா, நீ ப்ரெசென்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்குது, உன் பேக்ரவுண்டும் நல்லா இருக்குது, நீ என்ன பண்ணு ஒரு நாள் ப்ரேயரில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த ப்ரேயரில் இந்த பையனுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணதோடு சேர்ந்து என்ன ப்ரெசென்ட் பண்ண சொன்னார். நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு நீ ப்ரெசென்ட் பண்ணோன்னா எல்லாருக்குமே வந்து அங்கே பிடிச்சிது. நாங்கள் ஏதோ பெரிய பேக்ரவுண்டில் வந்து இந்த பசங்க எனக்கு பேக்ரவுண்ட் நல்லா இருந்தது, இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கலி நாலேஜ் வைஸ் நாங்கள் நல்ல பேக்ரவுண்ட்.
நாங்கள் டிஆர்டிஓவில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், சென்னை கிரசன்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏன்னா ஸ்கூலுக்கு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயம். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் போனீங்கன்னா பெரிய விஷயமா இருந்திருக்கு. மேபி ஸ்கூலுக்கு வந்து அவங்களுக்கு தேவை. ஸ்கூல் வந்து எப்போவுமே நான் ஒரு இதாக சொல்கிறேன், ஸ்கூலில் அந்த பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க. கரெக்ட். நீங்கள் பிஸ்னஸ் போனீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணியிருக்க, யார் நீன்னு கேட்பாங்க. ஸ்கூல் ஏன்னா அவங்க நம்மளை ஸ்கூலில் வளர்க்குற விதமே ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா, இந்த ஜாதி பையனா அந்த ஜாதி, அதை வந்து ஒழிக்கிறதே ஸ்கூல் தான். அதுவும் சவுத் இந்தியன் ஸ்கூலில் அது ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆமாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எங்களுக்கு நாங்கள் போன விஷயம் ஈஸியாக இருந்தது. அண்ட் வந்து ஸ்கூல்ஸில் நிறைய விஷனரிஸை வந்து பார்த்தோம் நாங்கள். ராம்கிஷன் குபாலான்னு சொல்கிறது அவர் தான் வந்து அந்த ஹெட் ஆஃப் ஸ்கூல், ஆல்ஃபா ஸ்கூலோட ஹெட் ஆஃப் ஸ்கூல். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த சான்ஸை கொடுத்து ஸ்டேஜில் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா. அது கிறிஸ்டியன் ஸ்கூல் நினைக்கிறது தெரியல, அது அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. கிறிஸ்டியன் ஸ்கூல் அது வந்து பேசிக்காக ஒரு ப்ராப்பர் கார்ப்பரேட் ஸ்கூல் மாதிரி. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாரதி ஸ்கூலில் கிடச்சிதோ அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ஃபா ஸ்கூலில் கிடச்சிது. பாரதி ஸ்கூலில் 120 ஸ்டூடெண்ட், அங்கே 2500 ஸ்டூடெண்ட். சூப்பர். 2500 ஸ்டூடெண்ட் முன்னாடி எங்களை ப்ரெசென்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்களை அங்கே ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இங்கே நடந்த காம்படிஷனை நாங்கள் ஆல்ஃபாவில் கண்டக்ட் பண்ணோம் பெரிய லெவலில். ஸோ அடுத்த ஸ்கேல் வந்து ஆர்சிசி சீசன் 2ன்னு சொல்லி நாங்கள் போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆல்ஃபா ஸ்கூலில் இது பண்ணிக்கிட்டு இருக்கோன்றத ஒரு கிரெடிபிலிட்டியை வந்து மற்ற ஸ்கூல்ஸில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம். எல்லாமே ரொபோட்டிக்ஸா ட்ரோன்ஸா? நம்ம வந்து ஸ்டெம் எஜுகேஷன் பேசிக்காக நாங்கள் வந்து இது உள்ளே வரும்போது ரொம்ப டீப் ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்தோம். இதோட மார்க்கெட் சைஸ் என்ன, காம்படிட்டர்ஸ் என்னென்னலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக ஒரு பேரண்ட் அந்த பசனுக்கு டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ரோபோட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, எதனால் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ஸ்கூலில் ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்குது. இந்த மூலயமா கவர்மெண்ட் வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அதில் இந்த ஸ்கில் பசங்களுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்றது எல்லாமே ரொம்ப டீப் ஸ்டடி பண்ணோம். ஓகே. டீப் ஸ்டடி பண்ணினதில் இப்போ வந்து கிட்டத்தட்ட 5th வேவ் இந்த மார்க்கெட்டில். இது வந்து ஒவ்வொரு வேவும் வருஷம் வரும். திடீர்னு ஒரு 200 பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க, அடுத்த வருஷம் பார்த்தா 10 பிளேயர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ ப்ரொப்பலர் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஃபீல்டில் மார்க்கெட்டில் கொண்டு வந்ததுக்கான ரீசன் வந்து நானும் சல்மானும் அன்னைக்கு பண்ண ஸ்டடி தான். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சது இதோட மார்க்கெட் சைஸு, இதோட ஃபியூச்சர் அண்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிற இம்பாக்ட் என்னன்றது கிளியராக புரிஞ்சதுனால வி ஆர் வெரி கன்சிஸ்டன்ட் இன் த மார்க்கெட். இப்போ வரைக்கும் 503 ஸ்கூல் எக்ஸாக்ட் கவுண்ட் இந்த 2026ஓட அகாடமிக்கல் இயரில் எங்கள் கூட ஆன்போர்டாக இருக்க ஸ்கூல் வந்து 503 ஸ்கூல் மொத்தம். ஓகே. இவ்வளோ ஸ்கூலும் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அப்போ பண்ண ஸ்டடி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணோம். ஓகே. மெட்டீரியல்ஸ், ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் நாங்கள் வந்து இந்த நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த ரோபோட்டிக்ஸ் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு கொடுப்பாங்க. அந்த கிட்டை எப்படி அசம்பிள் பண்ணணும்னு அதில் ஒரு மேனுவல் இருக்கும். அந்த மேனுவல் தான் அவங்களோட கரிக்குலம். ஆமாம். ஸோ இப்போ அந்த பையன் அந்த கிட்டை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டான் அப்படின்னா அவன் வந்து புதுசாக அப்கிரேட் பண்ணணும்னா அதே கம்பெனியில் போயிட்டு கிட்டு வாங்கணும். ஸோ இன்டைரக்ட்லி த ஸ்டூடெண்ட் வில் பிகம் த ரெகுலர் கஸ்டமர் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராடக்ட். ஆமாம். பட் நான் டிசைன் பண்ணது என்னன்னா கிட்டு டிபெண்டன்ஸே இருக்காது. பியூராக ஒரு இனோவேட்டர் ஆக்கணும், பியூராக வந்து நீ ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணணும், பியூராக நீ வந்து ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும், பியூராக நீ ஒரு ஸ்கில்டு ரிசோர்ஸாக மாறணும் அப்படின்னா யூ வாண்ட் டு பி அ ரியல் வேர்ல்டு மேக்கர். கண்டிப்பாக. ஸோ அது ஒரு கிட்ட 2 கிட்ட பண்ணால் நீ மேக் ஆகிட முடியாது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ், ட்ரோன்ஸ், 3D பிரிண்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏர்கிராஃப்ட் டிசைனிங், ஐஓடி, இப்போ வந்து ஏஆர்விஆர், ஸ்பேஸ் டெக், ராக்கெட் சயின்ஸ், கிட்டத்தட்ட 9 டெக்னாலஜி நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நாங்கள் வந்து எங்களோட அந்த டெல்லியில் வந்து ஒருத்தர் சொன்னார்ல, உனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்று எடுன்னு சொன்னார்ல, நாங்கள் அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு எஜுகேஷனல் கரிக்குலமாக வந்து மாற்றணும். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்? நாங்கள் கிரேட் 4லேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட். இப்போ கிரேட் 1லேருந்து இருக்கு. ஓகே. கிரேட் 4லேருந்து இப்போ கிரேட் 1 to கிரேட் 12 வரைக்குமே எங்கள்கிட்ட கரிக்குலம் இருக்கு. ஓகே, சூப்பர். இதோட ப்ரொப்பலரோட கரிக்குலமோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, ரோபோட்டிக்ஸ் பசங்க கற்றுக்கும் போது அகாடமிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஒரு டைரக்ஷனில் இருக்கும், இந்த ரோபோட்டிக்ஸ் இன்னொரு டைரக்ஷனில் இருக்கும். இன்னொன்று எங்களோட ஸ்டேக் ஹோல்டர், நம்ம ஊர் பேரண்ட்டுக்கிட்ட என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, இப்போ நீங்கள் வந்து பிரபுதேவா மாதிரி சூப்பராக டான்ஸ் ஆடுவீங்க, தோனி மாதிரி நல்ல கிரிக்கெட் விளையாடுவீங்க, கிளாஸில் சப்ஜெக்டில் கோட்டை விட்டால் என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க. போதும் தம்பி நீ விளையாண்டதெல்லாம் போய் படிக்கிற வெளியே பாருன்னு சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ அப்போது இந்த பையன் திடீர்னு இதில் ரோபோட்டிக்ஸில் இதில் எக்ஸ்பர்ட் ஆகிறது முக்கியம் இல்லாமல் அகாடமிக் ஸ்கோரும் வந்து நல்லா எடுக்கணுன்றதுக்காண்டி கிளாஸ் ரூமில் நீ என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறியோ அதுவும் ரியல் லைஃப்பில் எங்கே கொண்டு போய் நீ பயன்படுத்த போகிற, அந்த ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் நீ வந்து கொடுக்கலாம்,
அந்த டெக்னாலஜியை அந்த ஸ்டூடெண்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஈஸியான ஒரு டூல் கொடுக்கணும். ஓகே, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்குறதே வந்து கஷ்டம். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறது சூப்பர் சேலஞ்ச். அதனால் என்ன பண்ணேன், மூவிஸ், கார்ட்டூன்ஸு, ஸ்பைடர்மேன், அயன்மேன், ரியல் ஸ்டீல், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு எல்லா படத்தையும் உள்ளே கொண்டு வந்தேன். கொண்டு வந்து நாங்கள் கிளாஸ் ரூமில் மேக்ஸிமம் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, நான் நேற்று வந்து மோட்டுப்பட்டில் டாக்டர் தக்தா வந்து பறக்கிற மாதிரி ஒரு அம்பர்லா வந்து பண்ணியிருந்தாரு, அது நிஜமாவே பாசிபிளா இல்லையா, அதை இங்கே கிளாஸில் பேசுவோம். அப்போ நிஜமாவே பாசிபிள்னா நீ வந்து அதுக்கு உனக்கு என்னென்ன திறமை இருந்திருக்கணும், என்ன மாதிரி ஒரு அம்பர்லாவை நீ டிசைன் பண்ணணும், அதில் என்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, அந்த டெக்னாலஜிஸை நம்ம எப்படி கற்றுக்கணும், அதை நம்ம சப்ஜெக்டில் எப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு டாட்டையும் ரொம்ப கிளியராக கேர்ஃபுல்லாக வந்து நாங்கள் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுதான் வந்து பெரிய எங்களோட சக்ஸஸ் சீக்ரெட்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் அந்த அந்த வருஷம் என்ன படிக்கிறாங்க, அவங்க என்ன பார்க்குறாங்க, உங்களோட இதை மூணாவதாக கனெக்ட் பண்ணும். இதுதான் வந்து ஆக்சுவல் ஸ்டெம் எஜுகேஷன். ஸ்டெம் எஜுகேஷன்ற நேமில் ரோபாட்டிக்ஸ் கிட்டு விற்கிறதுன்றது மார்க்கெட் மித்து. ஆமாம். பியோர் ஸ்டெம் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கறது மூலயமா ஒரு பையன் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்குள்ளே போகிறதுன்றது தான் ஆக்சுவல் லேர்னிங். தட்ஸ் நாட் இப்போ அவங்க கற்றுக்கிறத செஞ்சு பார்த்தா தானே அது உண்மையாலுமே மனசில் ஏறும். ஆமாம், அதை தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் பண்ணோம். இப்போயுமே கரிக்குலம் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கரிக்குலம் இருக்கும், அக்ரிகல்ச்சர் ஆர்டிஸ்ட்னு. 7th ஸ்டாண்டர்டுக்கு சால்ட் வாட்டர் இனோவேஷன் இருக்கும். 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து கோல்டு இனோவேஷன் இருக்கும். அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு 6வது பையன் என்ன படிப்பானா, ஒரு ஒரு ஏடன்னு சொல்லி ஒரு கேரக்டர், அவன் வேலையெல்லாம் விட்டு அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் அக்ரிகல்ச்சரில் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் இந்த பசங்க இனோவேஷன் பண்ணுவாங்க. 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் கம் அப் வித் an இனோவேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம்ஸ். நம்ம சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சுருக்கோம்ல, நாங்கள் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்படி ஒரு கம்பெனியோட சிஇஓ அவரோட ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணுவார், அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டு அவங்க ஸ்கூலில் ஒரு 3 minutes ப்ரெசன்டேஷனோட அந்த ஸ்லைட்ஸோட அந்த ப்ராடக்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்கூலில் ஸ்லைட்ஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் தான் சொன்னேன், நாங்கள் வந்து கிரியேட் பண்ண ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டாக மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணதுக்கு ரீசன் வந்து நாங்கள் அந்த 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 ப்ரீவியஸாக இருந்தக்கூடிய மாடலே மாற்றணும் நிறைய இடத்துல. அதுதான் அதோட பெரிய சக்ஸஸ் ஆச்சு. சூப்பர். கேட்கும்போதே ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, கூஸ் பம்ப்ஸாக நிறையா விஷயம். ஏன்னா நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு யோசிக்க முடியல. இதெல்லாம் நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணலை. நம்ம சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் போயிட்டு நான்லாம் ஒரு கட்டப்பை ஃபுல்லாக இனோவேஷனோட நிற்பேன். தம்பி ஓரமாக பாப்பா அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. 500 பேர் வருவாங்க. 500 பேர்ட்ட நான் சொன்னதே சொல்லணும். கடைசியில் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு எல்லோ கலர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறமா நான் எதுக்கு இவ்வளோ இனோவேஷன் பண்ணணும்னு தெரியாது, எதுக்கு இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்ததுன்னு தெரியாதுன்ற மாதிரி போயிடும். அதெல்லாம் நான் இங்கே வந்து மாற்றணும். ஸோ ப்ரொப்பல்லர் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் ஆரம்பிச்சிங்க, அப்புறம் எப்போ வந்து அதுலேருந்து டிரான்சிஷன் ஆகி டேரெக்டாக ஒரு ட்ரைனிங் பேரண்ட்ஸ்க்கு எப்போ விற்க ஆரம்பிக்கிறீங்க? ட்ரைனிங்ஸ் சரி, பேரண்ட்ஸ்க்கு எப்போ விற்க ஆரம்பிக்கிறீங்க? அதாவது டேரக்ட் இப்போது உங்கள் சென்டரில் வந்து படிக்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை, நாங்கள் இப்போவுமே வந்து சென்டரில் வந்து படிக்கணுன்றது மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலே நான் கிரியேட் பண்ணல. ஓகே, பண்ணவே கிடையாது. we will only working with the schools தான், ஸ்கூல்ஸ் மட்டும்தான். இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட் நினைச்சாலும் ஸ்கூல்ல போய் தான் அதுக்காக நாங்கள் கிரியேட் பண்ணதான் எங்களோட மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே. நான் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு மார்க்கெட் செக்மெண்ட் என்னோடது என்னன்றதை ப்ரீடிஃபைன் பண்ணிட்டேன். அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா நீட்ஸையும் நான் வேற வேற பிராண்ட் நேம்ல தான் செல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மார்க்கெட் என்னோட ஆடியன்ஸ் ஒருத்தர் தான். புரியுது, அது தெரியுது. ஆமாம். ஸோ ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ் இட் வில் ஒன்லி ஒர்க்கிங் வித் த ஸ்கூல்ஸ். ஓகே. ஸோ அது வந்து ஸ்கூல்ஸோட கொலாபரேட் பண்ணும், ஸ்கூல்ஸோட வந்து டைப் பண்ணும், ஸ்கூலில் லேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து காம்படிஷன் ட்ரெயின் பண்ணும், இனோவேஷன்ஸ் பண்ண வைக்கும், ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வைக்கும், அதுக்கப்புறமா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண வைக்கும். அதில் ஒரு பேரண்ட்டோட நீடு வாண்ட்டு, ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட நீட் அண்ட் வாண்ட்டு, ஒரு லேர்ன் பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட நீட் அண்ட் வாண்ட், அது எல்லாத்தையுமே நாங்கள் ப்ராப்பராக வந்து அட்ரஸ் பண்ணோம். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸில் வந்து இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அதில் எப்படி வந்து உங்கள் கரிக்குலம் இருக்கும், வெதர் இப்போ இன்னைக்கு, ஏன்னா நாங்கள் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லிட்டு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வைப்பாங்க, அந்த மாதிரியா இல்லை டெய்லி இருக்குமோ? ஹவு இட் இருக்கு? இல்லை, இது வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நாங்கள் இந்த எஸ்டாப்ளிஷ் செட்டப் வந்து பண்ணிவிடுவோம். ஒரு லேப் மாதிரி செட் பண்ணிடுவோம். எப்படி நம்ம கம்ப்யூட்டர் பீரியடுன்னு இருக்கும், ஆமாம், அந்த மாதிரி ஸ்டெம் எஜுகேஷன் பீரியடுன்னு சொல்லி எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஓகே, இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே ஸ்டெம் எஜுகேஷன் பீரியட்னு சொல்லி ஒரு 1.5 hours பிளாக் பீரியட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் வீக்லி ஒரு பீரியட் இருக்கும். அது ஓகே, அந்த பீரியட் அந்த லேபுக்கு போவாங்க.
அந்த லேப்ல எங்களோட ட்ரைனர்ஸ் இருப்பாங்க அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அது மேக் ஷிஃப்ட் பேசிஸில் ஸ்கூல் மாறிக்கும். எப்போ இருக்குவாங்களோ நீங்கள் போய் அங்கே போய் சொல்லி இல்லை, எங்களுக்கு வந்து 3 பிஸ்னஸ் மாடல் இருக்கும். ஒரு ஸ்கூலில் வந்து ஃபுல் டைம் எங்களோட லேபே இருக்கும். அது தெரியும். ஃபுல் டைம் ஸ்டாஃப், அதுதான் ஸ்டெம் ப்ரொபல் ஸ்டெம் லேப்னு சொல்லி சொல்லுவோம். 2வது மாடல் வந்து வேற யாராவது ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் ஸ்கூலால அதை ரன் பண்ண முடியாது. மெயின்டைன் எக்ஸிகியூஷன் தெரியாது. வி குட் அட் எக்ஸிகியூஷன் திங். ஓகே. ஸோ அதை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த வீக்லி 1 டே மட்டும் எங்களோட ட்ரைனர்ஸ் போயிட்டு ஓகே மேக் ஷிஃப்ட் பேஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது ப்ரொப்பல்லர்ஸ் 16 நவம்பர்லேருந்து இது எப்போ வந்து அடுத்த கோவிட் நினைக்கிறேன் ஒரு 4 வருஷம் போயிருக்கும். எப்போ வந்து அடுத்தடுத்து ஸ்கேல் பண்ணது எப்படி? ஸ்கேல் பண்ணுறது வந்து எப்படின்னா, எங்களுக்கு ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ் வந்து பிகினிங்கில் ஸ்கேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு பிரிக் அண்ட் மோட்டார் மாடல். அதுக்கு ரொம்ப ஹியூமன் ரிசோர்ஸ் இன்டென்சிவ் அந்த பிஸ்னஸ். எல்லாத்துக்குமே ட்ரெயினர் தேவை. ஆமாம், எல்லாத்துக்குமே ட்ரெயினர் தேவை. அதுக்கப்புறம் நான் அதில் நிறைய டெக்னாலஜி இன்வால்வ்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். அண்ட் வந்து வி ஃபெயில்ட் அட் மெனி பிளேசஸ். ஒரு ஸ்கூல் அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு பேரண்ட் அவ்வளோ ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இந்த மார்க்கெட்டை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷம் எடுத்துக்கிட்டோம். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்களோட என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இதை கொடுக்கறதுக்கான டீமை நான் எப்படி வந்து பில்ட் பண்ணணும், இதை நான் கற்றுக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 4 வருஷம் எடுத்துக்கிட்டேன். இந்த 4 வருஷத்தில் ஒரு 6 வாட்டி ஃபெயில் ஆகிட்டேன். 6 வாட்டினா எப்படின்னா, ஒரு 15 டீமை பில்ட் பண்ணுறது எகைன் பேக் டு 0, 25 people டீம் எகைன் பேக் டு 0, 40 members டீம் எகைன் பேக் டு 0, அதுக்கப்புறமா ஒரு 20 members டீம் எகைன் பேக் டு 0. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து டிசைன் பண்ணி, இல்லை நம்ம எங்கெங்க இடத்துலலாம் ஃபெயில் ஆகிறோம்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் ஒரு சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணோம். அந்த சிஸ்டம் இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு ஹேண்டில் 1000 schools. அதில் நாங்கள் இப்போ 503 schools வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அந்த கரிக்குலம் ஈகோ சிஸ்டம் எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து ஃபுட்பால் டீம், கிரிக்கெட் டீம் இருக்கும்ல, அந்த மாதிரி எங்கள் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ப்ரொப்பல் விங்ஸ்னு ஒரு டீம் இருக்கும். ஸ்டூடெண்ட் ட்ரெயினர்ஸ் மாதிரி. ட்ரெயினர்ஸ் மாதிரி இல்லை, எல்லா ஸ்கூலுக்கு 2000 ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ட்ரைனிங் இருக்கும். அதில் ஒரு 50 ஸ்டூடெண்ட் மட்டும் நாங்கள் பிரிப்போம். அதான் சொல்கிறேன், அங்கிருந்து அவன் என்ன பண்ணுவான்னா, நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல் நடக்கக்கூடிய எல்லா காம்படிஷன் ரிலேட்டட் டு இனோவேஷன், ரோபோட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அந்த டீமை ஸ்பெஷலாக என்னோட R&D ட்ரைனிங் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகே. லாஸ்ட் இயர் நீங்கள் எடுத்து பார்த்த காம்படிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணது எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே. இந்தியாவில் நடந்த எல்லா காம்படிஷன்ஸும். அதுக்கப்புறம் யங் சயின்டிஸ்ட்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணோம். யங் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதான். நண்பன் மூவியில் வந்து அந்த லாஸ்ட் சீனில் ஒரு ஸ்கூல் காமிச்சிங்கல்ல, அந்த ஸ்கூலில் வந்து எல்லாமே பசங்க ஒவ்வொருத்தவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னா 4 பேர் அங்கே ஓடணும், ஃபுட்பால் விளாடணும், ஒரு PT சார் விசில் அடிக்கணும், அப்போ தான் அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். இந்த ஸ்கூலில் இனோவேஷன் லேப், ஸ்டெம் எஜுகேஷன் லேப் இருக்குன்றது எப்படி தெரியும்? அந்த ஸ்கூலில் பண்ண ஏதோ ஒரு இனோவேஷன் அந்த ஸ்கூல் கேம்பஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கணும். ஒன்று ஒரு அந்த கார்டன் எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கணும், ஒரு ரோபோட் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த ஸ்கூலில் ஒரு சிஸ்டம் இருக்குன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அப்போ நாங்கள் பண்ணோம், அந்த யங் சயின்டிஸ்ட் டீம் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு இனோவேஷன் பண்ணுவான். அவன் ஸ்கூல் டாய்லெட் ஆட்டோமேட் பண்ணுவான், கார்டன்ஸ் எல்லாத்துக்குமே ஆட்டோ இரிகேஷன் சிஸ்டம் வந்து பண்ணுவான். அதை பண்ணி அந்த டீமோட நேம் போட்டு அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், திஸ் இனோவேஷன் பை தி யங் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸையும் எடுத்து இனோவேஷன்ஸ் பண்ணுவாங்க. அந்த இனோவேஷன்ஸை பேட்டன் பண்ணுவாங்க. அந்த பேட்டன்ஸை வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்கூலில் இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு 8 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சொல்கிறீங்க? 8th standard 9th standard ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸே இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் இந்த சர்க்கிளே வந்து முடியும். வெறும் ட்ரைனிங் மட்டும் கொடுத்து பிரோஜனம் இல்லை. It has to create an impact in the society. That's what entrepreneurs is all about. The training எல்லாமே. This is where most of the players in the market in all these 5 ways they are failed. This is where the propeller technology is sustained. அதனால வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து 4 பேர் வருவாங்க. அவன் ஸ்கூல் படிக்கும்போதே அவன் என்ன ஆக போறான்றது இப்போவே தெளிவாக தெரியும். ஆமாம், ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோன்னு சொன்னோம்ல, அப்போது பேரண்ட்டோட நீடு, ஸ்டூடெண்ட்டோட நீடு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட நீடு, கவர்மெண்ட்டோட நீடு. அப்போ கவர்மெண்ட்டோட நீடு என்னன்னா, இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த சர்வீஸ் எக்கனாமி டு த ப்ராடக்ட் எக்கனாமி. ஆமாம். ஸோ இப்போ இந்த மேக்கர் எக்கனாமியில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இனோவேஷன், ஸ்டார்ட் அப்ஸ், ஃபண்டிங் கொடுக்குறோம், கிராண்ட் கொடுக்குறோம், ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே ரீசன் என்னென்னா, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இதாகிட்டாங்க. அப்போது ஃப்யூச்சரில் ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் இருக்கும். அந்த ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்கில்டு ரிசோர்ஸ் த ஃபியூச்சர் டிமாண்ட்.
அந்த ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு டிமாண்டுக்கான சப்ளை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, அப்போ இந்த சப்ளை, இந்த ரிசோர்ஸ் பீப்புளுக்கு வந்து அப்போ நடக்க போகிற டிமாண்டுக்கு சப்ளையாக இருக்கணும். அப்போ என்ன ஸ்கில்லோட சப்ளை பண்ணணும் அவங்கள? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனரைஸ்டு ஸ்கில்ஸ் ஆஃப் ரோபாட்ஸ், ட்ரோன்ஸ், 3D பிரிண்டிங், ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லாமே. ஸோ இப்போ அந்த ஸ்கில்லை இப்போ ஸ்கூல்லேயே வந்து அவன் கற்றுக்கிறான். ஸோ இப்போ அந்த டிமாண்டுக்கு சப்ளைவை நாங்கள் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ இதான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எக்ஸைட்டடாக இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ இந்த விஷயம் இப்போது இதில் ஸ்டார்ட் அப்ஸ் இதில் ஏதாவது ஒரு பசங்க பண்ணது பயங்கரமாக பேசப்பட்டிருக்கோம் இல்லையா? நீங்கள் அது ஏதாவது எனி எக்ஸாம்பிள்? ஜாஃபி ரோபோட். ஓகே, அது ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணதா? ஜாஃபி ரோபோட் பியூர்லாக ஸ்டூடெண்ட் பண்ணது. ஓ, ஓகே. நாங்கள் வந்து சொன்னோம்ல, இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம் நாங்கள் இனோவேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவோன்னு சொல்லி அந்த யங் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி சொன்னோம்ல, அந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேம் ஆகி ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக கிரியேட் பண்ணது தான் ஜாஃபி ரோபோட்ஸ். கோவிட் டைமில். ஸோ இதே கோவிட் டைமில் நாங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி எல்லாமே நாங்கள் உட்காந்து அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டீம் எல்லாமே கோவிட் அந்த டயத்தில் நாங்கள் வந்து விட்டுக்கு ஜூம் கால். இல்லை, சாரி டு இன்டரப்ட் ஹியர். எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சின்ன வயசில் எப்படி அது நான் என்ன யோசிக்கிறேன்னா, இட் வில் எப்படி சொல்கிறது, அது எல்லாருமே சிங்க் ஆகணும் இல்லையா? பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களோட அந்த ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே சிங்க் ஆகி தானே அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த க்யூரியாசிட்டி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அது எப்படி ஒரு ப்ராடக்டாக மாற்றிடுறாங்களா? இல்லை, ஸோ அது எப்படின்னா, அந்த ஸ்டெம் எஜுகேஷன்ற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஒரு 13 பேராமீட்டர் இருக்கும். ஓகே. டிசைன் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, ஸ்ட்ரக்சர் பில்டிங், டீம் பில்டிங், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13 பேராமீட்டர் இருக்கும். அந்த 13 பேராமீட்டரும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பையனை ரியல் மேக்கராக மாற்றும். ஓகே. ஓகே, ஸோ அந்த பேராமீட்டரில் ஒரு பையன் அந்த ஸ்டெம் எஜுகேஷனை கற்றுக்கும் போது தான் ஹீ கேன் பிகம் அ மேக்கர். அந்த மேக்கர் அப்படின்றது அவன் ஒரு ப்ராடக்ட் பண்ணாதான் மேக்கர்ன்றது இல்லை. அவன் எக்ஸாம் எழுதுறதுலையும் ஹீ கேன் பி அ மேக்கர். அவன் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றுறதுலையும் ஹீ கேன் பி அ மேக்கர். அவன் சைக்கிள் ஓட்டு தெருவில் வந்து விளையாடுறாலும் ஹீ கேன் பி அ மேக்கர். ஓகே, அந்த மேக்கர் அப்படின்றது நம்ம பேசக்கூடிய ஒரு ஸ்கில் மாதிரி அந்த மேக்கர்ன்ற ஒரு ஸ்கில், இனோவேஷன் ஸ்கில். எல்லா விஷயத்தையும் அந்த அந்த நோக்கத்தோட எடுத்துட்டு போவான். ஆமாம், அதுக்காக காயின் பண்ணது தான் இந்த ஸ்டெம் எஜுகேஷன். இதில் இன்னொரு விஷயம், யூ கம் பேக் டு த ஆன்சர் லேட்டர். இந்த ஸ்கூல் எஜுகேஷனுங்கிறது ஒரு 12 வருஷம், கரெக்டாக 12-14 வருஷம். வி ஆர் ஸ்பெண்டிங் ஆல்மோஸ்ட் குவார்டர் ஆஃப் த லைஃப் தேர் டு பி. அங்கே வந்து இவ்வளோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னாலே இஸ் லைஃப் வில் பி சூப்பர் குட், ரைட்? ஏன்னா இப்போ நான் யோசித்தேன் இந்த விஷயத்தை. ஏன்னா 14 வருஷம் அங்கே போகிறாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 14 வருஷம். இந்த 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேயே நான் கற்றுருந்தேன்னா 14 வருஷம் ஐ வில் பி அஹெட் ஆஃப் அதர்ஸ் இல்லையா? ட்ரூ. அதான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் அமேசிங் டு ஹியர். இது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நான் வந்து இது வந்து என்னோட ரொம்ப பெரிய ஒரு தேடல். நான் வந்து 8 ஸ்கூல் 10வது படிக்கிறதுக்குள்ளே மாறினதுக்கான ரீசன் இதுதான். ரைட், நான் வந்து ஒரு ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, மேத்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, ஜியாமெட்ரி சொல்லி கொடுக்குறாங்க, கிராஃப் சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? அதை நான் லைஃப்பில் எங்கே கொண்டு போய் பயன்படுத்த போகிறேன்றது யாருமே சொல்லிக் கொடுக்கல. நீ இந்த கிராஃப் போட்டினா 10 மார்க் கிடைக்கும். அந்த 10 மார்க்குக்கு நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். மேக்ஸிமம் நான் இத்தனை ஸ்கூலில் மாறினது பிடிச்சி மாறினன்றது ஒன்று. தெரிஞ்சுக்கணும்ல, எனக்கு வெளியில் துரத்திடுவாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பேன் எதையாவது. அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக கிராஃப் போட்டுட்டு இருப்பாங்க. மேம், இந்த கிராஃப் வச்சு நம்ம வந்து பக்கத்து வீட்டில் மாங்காய் அடித்தோம்னா அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆசி வெளில போ அப்படின்றாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து நான் எல்லா ஸ்கூல்லையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நல்லா படிக்கிற பையனா ஸ்கூலில் விட்டு விட மாட்டாங்க, வெளியில் அனுப்ப மாட்டாங்க. நான் ஸ்கூல் மாறும்போதெல்லாம் நான் டிசி கேட்டோன்னே கொடுத்துருவாங்க. ஏன்னா எப்பா நீ வெளில போய் தொலை முதல்ல. இந்த பிரச்சனை எனக்கு டிப்ளமோலையும் இருந்தது, இன்ஜினியரிங்லையும் இருந்தது. இன்ஜினியரிங்கில் எங்கள் டீச்சர் வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமாக பயங்கரமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த சப்ஜெக்டை. ஒரு ஃப்ரீக்வன்சி இங்கேருந்து ட்ராவல் ஆகும், அதில் போகும்போது இந்த இதை வந்து கேரி பண்ணிட்டு போகும்னு சொல்லி பயங்கரமாக டெக்னிக்கலாக சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு மச்சான் வாக்கி டாக்கி பற்றி எடுத்துகிட்டு இருக்காங்களோ அப்படிமா. ஸோ எனக்கு அந்த தேடல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது அந்த தேடலுக்கு ஒரு பதில் கிடைச்சதுன்னா ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும்னு புரிஞ்சதை தான் நான் இப்போ இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கனவுகள் தொடங்கும் இடம், நிராகரிப்புகள், தோல்விகள், தனிமைகள் எல்லாமே ஒரு சாதனைக்கு பின்னணிதான். இங்கே கடும் உழைப்பும் ஓய்வின்மையும் கண்ணீர்களையும் கடந்து வந்தவர்கள் பேசுகிறார்கள். பணம் இல்லாமல் மனம் கொண்டு தொடங்கிய பயணம் உண்மையான உயிரூட்டும் கதைகளாக இங்கே கேளுங்கள். இது உங்கள் ஃப்ரிகேட் பாட்காஸ்ட் தமிழில்.